Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பேக்கோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இந்த பேக் பாருங்க அப்படியே நிக்குது பாருங்க. சோ எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் கிளாத் நான் வந்து ஜீன்ஸ் கிளாத் எடுத்துர்க்கேன். சோ இந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்ல தான், இன்ச் கிடையாது. சென்டிமீட்டர்ஸ்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பீஸ் எல்லாம் நான் என்ன மெஷர்மென்ட்ல சொன்னேனோ அதே மெஷர்மென்ட்ல 5 × 5 5 cm × 5 cm ரெண்டு பீஸ். இதெல்லாம் நான் ரெண்டு ரெண்டுன்னு போட்டுருக்கேன். அதெல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸா எடுத்துக்கோங்க. 22 cm 5.25. இது வந்து 26 × 8. ஸோ இது ரெண்டு பீஸ். இது பார்த்தீங்கன்னா பெரிய பீஸ், இதுதான் மெயின். 29.5 × 15.75. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்து. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி மெஷர் கொடுத்துருக்கேன். 29.5 அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து கேன்வாஸ். இந்த கேன்வாஸோட மெஷரையும் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 26 × 8 அந்த பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸை மிடில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மிடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரெண்டும் மிடில் வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி திரும்பி ஒரு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மெயின் பீஸு. இதை வந்து நம்ம மிடில் மார்க் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து அந்த மிடில் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும், எதுவும் மெஷர்மெண்ட் மிஸ் ஆகாது. ஸோ ரெண்டு பீஸ்லையுமே இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 22 × 5.25 எடுத்தோம்னா அந்த கிளாத்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக இதுலேயும் நம்ம மிடில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அதை அயன் பண்ணி எடுத்துருக்கேன். நான் ஃபோல்ட் பண்ணி காட்டினால அதை அயன் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ரெண்டு சைடும் நம்ம ஓரமாக தையல் போட்டுடலாம். இது வந்து மெயின் கிளாத்து. மெயின் கிளாத்தில் நம்ம ஆல்ரெடி மிடில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிடில் வச்சு நம்ம வந்து ஓவரால் 12 இன்ச்சு, ஸோ 6 இருக்கிற மாதிரி அந்த லைன் போட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல 6 இருக்கிற மாதிரி வச்சு இந்த பக்கம் ஒரு மார்க்கு அந்த பக்கம் ஒரு மார்க்கு, அதாவது இந்த பக்கம் ஒரு 6 அந்த பக்கம் ஒரு 6, ஓவரால் 12 இன்ச் வர மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹேண்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஸோ ரெண்டு சைடுமே நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஹேண்டில், அதை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை ஒட்டின மாதிரி வச்சுக்கலாம். வச்சு ரெண்டும் ட்விஸ்ட் ஆகக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சு டர்ன் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ண அப்புறம் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்கே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஷாப்பில் நம்ம வாங்குகிற அந்த பேக்கோட ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டாச்சு, தையல் போட்டாச்சு. அதே மாதிரி ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சின்ன பீஸ் இருக்குல்ல, 22 மெஷரில் ஒரு பீஸ் எடுத்தோம்ல, அதோட மிடிலும் இந்த மெயின் பீஸோட மிடிலையும் வச்சு நம்ம அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஜீன்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கிளாத்னாலும் கொஞ்சம் திக்கான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டபுளாக எடுத்துக்கோங்க. ஸோ டபுளாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதையும் நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நகத்தில் கீறி விட்டுட்டு அயன் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கரெக்டாக நிமிராது. ஸோ நம்ம ஒரு நாச் மாதிரி போட்டுட்டு, எங்கே போடுறேன்னு பார்த்துக்கோங்க, நாச் மாதிரி போட்டுட்டு இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு அயன் பண்ணிடலாம். இப்போ இது கேன்வாஸ் பாருங்கள், 3.75 cm, நடுவில் 20 cm இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3.75 cm இருக்கணும். இந்த மெஷர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மேல் சைடு மட்டும் நான் ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள், மேல் சைடு மட்டும் 3.25 இருக்கணும். கீழ் சைடு வரும்போது ரெண்டு பக்கமே 3.75 3.75 தான் வரணும். ஸோ இது மெஷர்மெண்ட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்படி மெஷர் பண்ணி எடுத்தோமோ இது எல்லாமே வந்து ஸ்கேலில் வச்சு தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் காட்டினா உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போகும் அப்படின்றதால நான் இப்படியே காட்டியிருக்கேன். ஸோ ரெண்டு கேன்வாஸையும் நான் ஒன்றா வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மெயின் கிளாத் நம்ம அந்த அயன் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பாருங்கள் நம்ம ஏரோ போட்டிருக்கிறது கரெக்டாக அந்த மிடில் வர மாதிரி இருக்கணும். அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ண போகிற சைடில் பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த மிடில் இருக்கணும். வச்சு அயன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே லைனிங் கிளாத் போட்டுருக்கேன். லைனிங் கிளாத்துக்கு மேலே வந்து அந்த மெயின் கிளாத் போட்டிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா வெறும் லைனிங் மட்டும்தான் இருக்கும், கீழே மட்டும்தான் நமக்கு மெயின் கிளாத் இருக்கும். ஸோ நான் வந்து ஜிப்பு ரன்னிங் ஜிப் எடுத்திருக்கேன். இதுதான் அப்படியே ரோலாக கிடைக்கும். நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ஜிப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ரன்னர் நானே போட்டு அட்டாச் பண்ண போகிறேன்.
ஸோ இது ரன்னர் போடுறது ஒரு சின்ன டெக்னிக் தான். நான் பாருங்கள் ஃபோக்கை வந்து பிடிச்சிருக்கேன். ஃபோக் பிடிச்சிட்டு அந்த ரன்னரில் அப்படியே மாட்டி இழுத்துட்டோன்னா வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன டெக்னிக் தான். இது வந்து லைனிங் கிளாத்தை வந்து அதையும் மிடில் நாச் போட்டுக்கலாம். ஸோ மிடில் நாச் போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே அந்த ஜிப்பு பாருங்கள், ஜிப்போட ரன்னர் வந்து மேல் பக்கமாக இருக்குது, நம்மளோட லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம். ஸோ இப்படியே வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்படி தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கைட் போட்டுக்கோங்க. பட் தைக்க முடியும், ஏன்னா நம்ம ரொம்ப கார்னர்லலாம் தைக்க போகிறதில்ல. நம்ம பேக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜிப்பு தெரியும்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப கார்னரில் தைக்க வேண்டாம். அப்படியே வச்சு நம்ம வந்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டுடலாம். லைனிங்கில் இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்டாக மிடில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம மிடில் மார்க் பண்ணிடுவோம். இதுக்காக தான் நம்ம வந்து மிடில் எல்லாமே மார்க் பண்ணியிருந்தோம், தைக்கும் போது கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்படியே வச்சுட்டு நான் டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். ஸோ அந்த தையல் வந்து வேறு இடத்துல வந்துச்சுன்னா மேலே வந்து இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியும். ஸோ திருப்பிட்டு லைனிங்கில் நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல, அப்படியே நான் மேலே தையல் போட்டுக்கிறேன். ஸோ பேக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறது பாசிபிளான்னு நினைப்போம். பட் சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒரு சைடுக்கு வர வேண்டியது. இப்போ நம்ம அப்படியே டேர்ன் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இப்போது அந்த ரெண்டும் ஒரே பக்கம் போயிடுச்சு. இப்படி போட்ட உடனே நம்ம படிமான தையல் கண்டிப்பாக போடணும். அப்படி இல்லைனா வந்து ஜிப்பு போடும்போது கிளாத் வந்து மாட்டும். ஸோ கண்டிப்பாக படிமான தையல் போடணும். இந்த மாதிரி ஜிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரிச்சிடக்கூடாது, பார்த்து பண்ணணும். ஒரு டைம் எடுக்கும் போதும் போடும்போதும், அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம திரும்பவும் ரன்னர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இன்னொரு பக்கத்தை நம்ம அட்டாச் பண்ணணும். இதுவும் அதே மாதிரி மிடில் வந்து அந்த ஜிப்போட மிடில் வச்சிடலாம். ஸோ நம்ம கரெக்டான மெஷரில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராது. கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கலாம். மெஷர்மெண்ட் மாறிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஜிப்பை வந்து மேலே கீழே வந்து லைனிங் வச்சுருக்கேன், ஜிப்பை மேலே வச்சுருக்கேன், அப்படியே தையல் போடுறேன். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத் இருக்குல்ல, இன்னொரு மெயின் கிளாத், அதை எடுத்து அந்த ஜிப்புக்கு மேலே வைக்கணும். உள்ள எல்லாம் நார்மல் கிளாத் இருக்குது. ஸோ மேலே வச்சுட்டு அப்படியே வந்து இப்போவும் நான் லைனிங் சைட் திருப்பிட்டு தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா தையல் எக்ஸ்ட்ரா தெரியக்கூடாது அப்படின்றதால லைனிங் சைட் திருப்பிட்டு தையல் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து ரிவர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக தப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ தெரியுதா, நம்ம வந்து 2 சைடுக்கான கிளாத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மிடில் மட்டும் நமக்கு கேப் இருக்குது. ஸோ 2 ஜாயின் பண்ணால் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த பக்கமும் வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக படிமான தையல் போடணும். ஸோ போட்டாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருந்தேன், அந்த சின்ன பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். பட் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது மாற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து ரோப் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அதே மாதிரி ஜிப்பு வந்து நமக்கு விலகாமல் இருக்கும், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் வந்து இப்போ இதை வைக்க போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வைக்கிறேன், நான் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுற மாதிரி காட்டுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் அதாவது ஃபைனல் மட்டும்தான் இருக்குது. இப்போ லைனிங் நம்ம தனியாக எடுத்துட்டோம். மெயின் கிளாத்தை அந்த பக்கமாக விட்டாச்சு. ஸோ இது ஒயிட் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் லைனிங் 2 ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நான் தையல் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும் நல்லா ஓப்பன் விட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் மட்டும் தான் தையல் போடுற மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஜீன் கிளாத்தில் மெயின் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ண மாதிரி போடலாம். அந்த பாக்ஸ் ஷேப்பை மட்டும் விட்டுறோம், மற்ற எல்லா இடத்துலையும் தையல் போடுறோம். ஸோ
ஸோ நீங்கள் தையல் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மிடில் நான் விட்டுட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக போடுறோம். ஒரு சைடு மட்டும் மிடில் விட்டுருக்கோம், மற்றதெல்லாம் ஃபுல்லாக போடுறோம். இந்த மெயின் கிளாத்லேயும் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த லைட்டாக ஒரு ட்ரிம் கொடுத்துட்டு ஷேப் ஏதாவது அடிஷ்னலாக கிளாத் இருக்க மாதிரி இருந்தால் அதை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் தான் போடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜென்ஸ் காலர் கேன்வாஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் ஸ்டிஃப் இருக்கும். பட் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேக்குன்னே தனியாக கேன்வாஸ் இருக்குது, பட் நான் இன்னும் அதை ட்ரை பண்ணதில்லை. உங்களுக்கு அது பாசிபிளாக இருந்ததா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைட் பண்ணேன், இப்போ நெக்ஸ்ட் சைடும் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற லைனிங், அந்த எண்டில் இருக்கிற மெயின் கிளாத்தும் இந்த பக்கம் இருக்கிற லைனிங்கையும் நம்ம வந்து அதே மாதிரி தையல் போட்டுட்டோம். ஸோ பாருங்கள், இங்கேயும் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த மிடில் மட்டும்தான் நம்ம பெண்டிங் இருக்குது. இந்த மிடில் இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஜிப்பை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜிப்பை கட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தும் லைனிங்கும் சேர்ந்த மாதிரி அட்டாச் பண்ணணும். எப்படி நம்ம அதை எடுத்தோமோ அதே மாதிரி தான், பட் இதில் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த மிடில் வந்து அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற மிடில் வந்து ஜிப்போட கரெக்டான மிடில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜிப்பு ஒரு பக்கம் தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட் சைட்லேயும் நம்ம அதே மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சைடையும் அதே மாதிரி ரெண்டு பீஸையும் இப்படி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும், தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணணும். அடிஷ்னலாக பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஒரு இடத்துல மட்டும் விட்டுருக்கோம். அந்த இடத்து வழியாக கை போட்டு ஜிப்பு இருக்கும், உள்ளே இருக்கிற ஜிப்பை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம உள்ளே பார்த்தோன்னா எந்த ஒரு பிசுறுமே தெரியாமல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கும் உள் சைடு போயிடும். ஸோ நம்ம பேக்கை டர்ன் பண்ணி பார்த்தோன்னா கூட நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. பாருங்கள், இப்போ வந்து ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு, பேக் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம்ல, அந்த இடத்தையும் நான் தையல் போட்டேன். அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், ஜஸ்ட் அப்படியே தையல் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.